பட்டாலிங் ஜெயாவில் உள்ள மதுபான உணவகம் ஒன்றில் குடிநுழைவுத்துறையினர் மேற்கொண்ட திடீர் சோதனை நடவடிக்கையில் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் உபசரணை பணியாளர்களான ஸ்ரீலங்கா பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் குடிநுழைவுத்துறையினர் கடந்த ஒரு வார காலமாக மேற்கொண்ட உளவு நடவடிக்கையின் விளைவாக இந்த அதிரடி சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குடிநுழைவுத்துறை தலைமை இயக்குநர் டத்தோ ஜக்கரியா ஷபான் தெரிவித்தார். குடிநுழைவுத்துறை அமலாக்க அதிகாரிகளின் வருகையை கண்டதும் அந்த மதுபான உணவகத்தில் இருந்த அந்நிய நாட்டவர்கள் உணவகத்தின் மேல் மாடியில் பதுங்கிக் கொள்ள படிக்கட்டு வழியாக தப்பிக்க முயற்சித்தனர். சிலர் துணி அலமாரியில் ஒளிந்து கொண்டனர். எனினும் அந்த உணவகத்தின் பின்புறமுள்ள ஆபத்து அவசர இரும்பு படிக்கட்டு வாயிலாக அமலாக்க அதிகாரிகள் மேல் மாடிக்கு சென்று அனைவரையும் வளைத்து பிடித்ததாக டத்து ஜக்கரியா குறிப்பிட்டார். 12 ஸ்ரீலங்கா பிரஜைகள் மற்றும் 8 உள்நாட்டவர்கள் என 20 பேரிடம் சோதனை நடத்தப்பட்டது. இதில் 11 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீலங்காவை சேர்ந்த 9 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் கைது செய்யப்பட்டதாக டத்தோ ஜக்கரியா தெரிவித்தார். எனினும் இவர்கள் யாரும் வர்த்தக நோக்கில் கடத்தி வரப்பட்டவர்கள் அல்ல என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. 20க்கும் 33க்கும் இடைப்பட்ட வயதுடைய இந்த ஸ்ரீலங்கா பெண்கள் கடந்த ஓராண்டு காலமாக அந்த உணவகத்தில் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்யும் உபசரணை பணியாளர்களாக 2000 ரிங்கெட் சம்பளத்தில் வேலைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இவர்களின் கடப்பிதழ்களை முதலாளி பிடித்து வைத்திருப்பதாக அறியப்பட்டுள்ளது. இந்த உணவகத்தில் குடிநுழைவு அதிகாரிகள் பலமுறை சோதனையிட்டு உபசரணை பெண்களை கைது செய்த போதிலும் தொடர்ந்து ஸ்ரீலங்கா பெண்கள் வேலைக்கு அமர்த்தப்பட்டு வந்துள்ளனர். பிடிப்பட்ட அனைவரும் KLIA தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று டத்து ஜக்கரியா மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.